ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னடா சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன்னு எல்லோரும் நினைப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 10 பீஸ் காம்போவில் வந்து ஐம்பொன் ரிங்கும் நான் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் என்னென்னா, ஸோ என்ன ரிங்கெல்லாம் வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து நான் ஓல்டு பீஸ் தாங்க. ஸோ நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா 10 பீஸ் காம்போவில் நான் கொடுத்துருக்கேன். 10 காம்போ வந்து 450 கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறது எப்படி, இதை வந்து பாலிஷ் பண்ணணும்னா எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்கிறது. என்கிட்ட வந்து வீட்டில் இருந்த ஒரு ஓல்டு எலுமிச்சை பழம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஓல்டு எலுமிச்சை பழம், ஒரு ஷாம்பு. உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு இருந்தாலுமே ஓகே தான். எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஷாம்பை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு சாதாரண ஒரு பச்சை தண்ணி தான். இதில் எதுவும் கெமிக்கல்லாம் எதுவும் கலந்துருப்பீங்களான்னா அதெல்லாம் கிடையாது. நான் வீட்டில் சாதாரணமாக ஒரு தண்ணி, குடிக்கிற தண்ணி, பைப்பில் வர தண்ணியை தான் பிடிச்சி நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதை வந்து நான் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதையுமே காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ரிங்கு வந்து எவ்வளோ பிளாக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வந்து இப்போ இந்த ரிங்கு வந்து எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு 10 பீசஸ் இருக்குது. இந்த 10 பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நான் பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம இப்படியே கொடுக்க முடியாதுல்ல. ஸோ நம்ம பாலிஷ் பண்ணி தான் கொடுக்கணும். கொஞ்சமாவது ஓரளவுக்கு இதாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம பாலிஷ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறதையுமே நான் காட்டுறேன். நான் போட்டிருக்கிற ரிங்கு பார்த்தீங்கன்னா என் பையனோட நேம் வச்சு நான் ஒரு கோல்டு ரிங்கு நான் போட்டிருக்கேன். இந்த கோல்டு ரிங்கும் இந்த ஐம்பொன் ரிங்கு இதுக்கும் எதுவும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எதுவும் தெரியுதா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. இந்த மாதிரி நம்ம டெய்லி வேர் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஷைனிங்காக இந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் எதுக்கு வச்சிங்கன்னா ஸோ 1 மந்தில் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாக்ஸ்லேயோ கவர்லேயோ வைக்கும்போது இந்த மாதிரி பிளாக்காக தான் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ இதை பாருங்கள், ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டோ ஒரு கிண்ணமோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தான் சொல்கிறேன். ஸோ ஒரு எலுமிச்சை பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில், சும்மா நார்மலாக ஒரு ஸ்பூனில் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை ஒரு ட்ராப்ஸ் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாம்பு. இந்த ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதுவுமே ஒரு ட்ராப்ஸ். நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னா இதை போட்டு ஊற வைக்கிறீங்க. ஸோ அதுதான் பண்ணவே கூடாது. ஸோ ட்ராப்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஸ்பூனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஓரளவுக்கு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சும்மா அங்கங்கே கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தேன். அதுலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு இதுதான். ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் வச்சுருந்த ஐம்பொன் ரிங்கு இருந்தாலுமே சரி, இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு கூட நீங்கள் போடலாம். திரும்பவும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் கஸ்டமர் ஆர்டரோட ஒரு ரிங்கு தான் நான் போடுறேன். இப்போ இது எவ்வளோ பிளாக்காக இருக்குது உங்கள் கண்ணு முன்னாடியே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது இப்போ எவ்வளோ ஒயிட்டாக ஆகுதுன்னு. இது நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையே இல்லை. சும்மா நீங்கள் போட்டு கையால் ஒரு ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. இது நீங்கள் போட்டோன்னே உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் சாதாரணமாக ஒரு ஜாமான் வளர்க்குற மாதிரி இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி இருந்த நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் நான் போட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது. உங்களுக்கு கையில் இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷோ, நம்ம பல் விளக்குற ஒரு பழைய ப்ரஷ்ஷோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் ஏற்கனவே கையில் வச்சுருந்ததுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ நிறைய பேருக்கு இது தெரிய போகிறது கிடையாது, தெரிய மாட்டேங்குது. ஸோ எப்படி நம்ம வாஷ் பண்ணுறது, இதுக்கு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இதை வாஷ் பண்ணேன். ஸோ நான் இது தேய்க்கலை, ரொம்ப அழுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இது ஒரு நார்மல் வாட்டரில் வந்து நான் கழுவுனோடனே இது எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். தம்பி வீடியோ கிளியராக வைக்கிறியா? இது பாருங்கள். இப்போ இது வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே தான் இருக்குது. இது கஸ்டமர் ஏற்கனவே வந்து பிளாக் ரிங்கு. இந்த ரிங்கு எப்படி இருக்குது, இந்த ரிங்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இதையுமே வந்து நான் கையில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேவா? இது வந்து இப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு இது நான் கொடுக்க போகிற ஒரு ஆர்டரு. இது நீ என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கே வாங்கினீங்கனாலுமே சரி
உங்ககிட்ட பழைய ரிங்கு என்கிட்ட வாங்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவங்க ஸோ பிளாக் ஆகிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் உடனே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கோல்டு ரிங்கு. இது பார்த்தீங்கன்னா ஐம்பொன் ரிங்கு. இந்த ஐம்பொன் ரிங்குக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எதுவும் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடுறேன், வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.